பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லி வருகிறேன், சிலரைப் போல வாழக்கூடாது. சிலர் வாழ்ந்த சூழ்நிலையிலே தன்னை காத்து கொண்டார்களோ, எப்படி அதை போல் நாமும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது உங்களுக்கு சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து பேசினேன். ரெண்டாவது, முதல் மனிதனான ஆதாமுக்கு பிறந்த ஆபேல் காயினுக்குள் நடந்த காரியத்தை வைத்து உங்களுக்கு பேசினேன். இப்போ உங்களுடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் பாடுவோமா? இயேசுவின் நாமம் இல்லைதான் நாமம், இல்லை எல்லா நாமம் இல்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இல்லைதான் நாமம், இல்லை எல்லா நாமம் இன்ப நாமம், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். என்றும் பாரித நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றுமே கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசலை பேசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசலை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம்.
சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லை எல்லா நாமம் எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டா, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கிறோம்? இந்த பூமியில வாழும்போது நாமளும் இயன்றதை என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யணும். ஏன்னா மனித வாழ்க்கை கொஞ்ச காலம். இதுல நாம நம்மளால முடிஞ்ச நன்மைகளை என்ன செய்யணும்? செய்யணும். இங்க அழகா சொல்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுது? பிரசங்கிக்காத படமே இடமே கிடையாது. ஏன்னா சங்கீதம் 65:5 பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவன். ஆகையினால அவருடைய சுவிசேஷம் சொல்லப்படாத இடமே இருக்காது. ஆமென். ஏன்னா அவர் தான் சொன்னார் மத்தேயு 28:18 இயேசு சமீபத்தில் வந்து சீஷர்கிட்ட சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி உபதேசம் எங்கெங்கெல்லாம் பண்ணப்படுதோ, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவளை நினைப்பதற்காக. அப்படி அவ என்ன செய்தா? வாசிங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. சரி. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அவங்க தந்திரம் எதுக்கு தெரியுமா? அவரை பிடிச்சு எப்படியாவது கொலை பண்ணிடணும், அதுக்கு வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கொஞ்சம் கவனிங்க. இயேசுவை போல நம்ம மாறிட்டோம். ஒரு குஷ்டரோகி வீடு சாப்பிட கூட போவோமா? என்னதான் அன்பு இருக்கட்டும், போய் குஷ்டரோகி வீட்டில் சாப்பிடவா? நமக்குள்ள அந்த இயேசுவின் அன்பு வந்துடாதுங்க. அந்த அன்புக்கு அளவு கிடையாது, அதுக்கு இறக்க முடிவே கிடையாது. அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதனாலதான் அன்பே தெய்வம் என்று சொன்னாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்க தெய்வத்தை பார்க்கணும், இயேசுனுடைய அன்பை பார்க்க வேண்டும். என்ன, உன்னை நான் தேடவில்லை, நீயே அன்பால் எல்லை முன்னமே இழுத்தாயே. உன்னை நான் தேடவில்லை, அன்பால் என்னை முன்னமே இழுத்தாயே. பொன்னடி சேர்ந்தேயே, பொன்னடி சேர்ந்தேயே, சொந்த அல்லை நீ அரவணை தாயே. எல்லன் ஐயா உமது திவ்ய அன்பே
எனில் மெய்யா பரம பதமாவே. மருகித்து எங்கும் என உள்ளம் மெத்த உருகி ஓடும் என் கண்ணீர் வெள்ளம். பெருகி கிடக்கும் பாவம் பள்ளம் உமதருகில் அணைந்தே ஏற்றுக்கொள்ளும். எல்லல் ஐயா உமது திவ்ய அன்பே எல்லில் மெய்யா பரம பதமாவே. அவருடைய அன்பு அவரை போல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய. அவர் அன்றைக்கு சீமோன் யாரு? குஷ்டரோகி. அது திரும்ப வாசிங்க. அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். நமக்கு ஒரு சாதாரண கேட்பேன், நீங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு சமையல் பண்ணா சாப்பிடுவீங்களா? வாங்க, நான் சொல்றேன், எத்தனையோ பிள்ளை கண்ணு தெரியாத பிள்ளை இருக்காங்க, நல்லா சமையல் பண்ணுவாங்க. எங்க நான் அன்பு சொல்றேன், இயேசுக்கா நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றவங்க வாங்க, எங்க அந்த பொண்ணு சமையல் பண்ணி நான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்களான்னு பார்ப்போம். நம்ம அன்பு எது வரைக்கும்? வாய் வரைக்கும் தான். ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பா? இயேசுனுடைய அன்பு உண்மையான அன்பு. ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்துகிற அன்பு, எவரையும் தள்ளாத ஒரு அன்பு. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் வாய்ட்ட சொல்லிட்டு செயல்ல காண்பித்தார். குஷ்டரோகி தான் வீட்டுக்கு கூப்பிட சாப்பிட அங்க போறார். வாசிங்க. சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற. அதான் அந்த ஸ்திரீ. அவளை சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைக்கப்படும் சொல்லப்படும் என்று சொன்னாலே அந்த ஸ்திரீ ஒரு விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை எப்படி வீணாய் செலவழிப்பானே. அப்பா, ஏன்னா அங்க இருந்தால சிலர் பார்த்தாங்க, எவ்வளவு விலை கூடினது, இதை போய் வீணா செலவழிச்சிட்டாளே. இன்னைக்கு நீ கொடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, வீணா போய் ஊழியன் கொடுக்குறேன்னு. ஆனால் கர்த்தர் உனக்கு அதுக்கு பலன் தருவார். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி தாயா, நான் ஒரு 500 ரூபா மாதம் காணிக்க அனுப்பேன். ஏம்மா என்னால் கொஞ்சம் போக முடியல, இதை போய் அனுப்பிட்டு. ஆமாம், இந்த கிழவிக்கு வேலை இல்லை, ஊழியத்தை கொடுக்க போதான், ஊழியத்தை கொடுக்க போகிறாளாம் இந்த கிழவி அப்படிலாம் என்னை வையிறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து காலத்திலே அப்படித்தான் வலிச்சாங்க. ஏன்னா ஒரு பெண் விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசில் ஊற்றினா யாரும் அவளை பாராட்டலை. இன்னைக்கு நீங்கள் கொடுக்கறதுனால உங்களை பாராட்டப்படுவீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார். இங்கே பார்க்கிறோம், சிலர் அதை கண்டு தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டாலும். என்ன பேசினா திரும்ப வாசிங்க பார்க்கலாம். சிலர் அதை அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, தங்களுக்குள்ளே கண்டு கூட இல்ல, விசனமடைந்து என்ன அர்த்தம்? கோபம். அதே சமயத்துல எரிச்சல். விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. இதை 300 பணத்துக்கு, அடேங்க அப்பா, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை அந்த முறுமுறுத்தவங்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. மனுஷன் சொல்ல மாட்டான், கர்த்தர் சொல்லுவாங்க, என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாய். கிரியைகள்ல 2 கிரியை உண்டு, துர்க்கிரியையும் உண்டு, நற்கிரியையும் உண்டு. அதனால்தான்
துர்க்கிரியைக்கு தக்க பலன் சீக்கிரத்தில் நடவாதபடியினால். பிரசங்கி 8:10 வாசிக்கிறோம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியினாலே மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நற்கிரியை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆளை காணும். துர்க்கிரியை செய்யறதுக்கு நிறையா இருப்பாங்க. அவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, யாராவது இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பாராட்டினதாக இங்கே எழுதப்பட்டிருக்கா? அவர்களில் சிலர் விசனம் அடைந்து இவ்வளவு விலையேறப்பட்ட பண தைலத்தை வீணா செலவழிப்பான இந்த 300 பணத்துக்கு மேலே கூட விற்கலாம். அந்த பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் என இயேசு சொன்னார். உடனே அந்த முறுமுறுக்களை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள். ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீங்க? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஆகையினாலே இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுதோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக செய்ததும் சொல்லப்படும். ஆமா, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படும். இயேசுராஜனில் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனில் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்போற்றும் துயருடையது மெய்யா நீக்கும் அருள்நாதனே. பலவீனம் யாவும் போக்கும் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனில் மனதடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வணக்கம் பிடித்தீரு. ஆவியாத்ம சரீரத்தை படைத்தீரு. சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் சரணம் சரணம் சரணம். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ, இன்னைக்கு எந்த நாட்டில் சொல்லப்படலை, எங்கே போய் பாருங்க, அங்கேயும் என்ன செய்யுது சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. எத்தனையோ மிஷனரிகள் தங்கள் தியாகத்தினாலே குக்கிராமங்களுக்கு கூட இன்னைக்கு சுவிசேஷம் எல்லாம் இருக்கு, எட்டி இருக்கு. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்? இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இவள் செய்த காரியமும் சொல்லப்படும். அதனால்தான் சொன்னார், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்னைக்கு நீங்களும் நான் இந்த பூமியில் வாழ்கிறோம். எத்தனை நாள் இருப்போம்? சங்கீதக்காரன் சொன்னா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஆனா இந்த பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் மேன்மை என்னங்க கண்டோம்? வருத்தமும் சஞ்சலமும் தான்.
இந்த வருத்தம் சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறோம்? அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேற ஏதாவது இருக்கா? ஆனா தன்னையே கொடுத்தார். அதனாலதான் நம்ம தந்தானை துதிப்போமே பாடுறோம்ல, விந்தை நமது நல்ல நல்ல மன வாழ அதிகதோ நல்லை மிக மிக நமது நந்து நந்து மாதவில்லர் கரியதோ நன்மை மிக மிக தந்தார் துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே பாடுறமே. என்ன தந்தார்? ஜீவனை தந்தார், தயவு பாராட்டினார், பராமரித்து நம்மை காப்பாற்றினார். இதை விட வேற என்ன செய்யணும்? நாம நம்மால முடிஞ்சது என்ன செய்திருக்கிறோம்? ஐயா, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. உபாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். எனக்கு கண்மலை, தேசத்துல எளியவங்க இல்லாம போயிட்டாங்களா? 15:11 வாசிங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளிமையானவனுக்கு சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அன்னைக்கு ஒரு பெண் தனக்கு இருந்த விலையேற பெற்றதை இயேசுக்கு கொடுத்தாலே, நாம் இன்றைக்கு ஆண்டவருக்காக எல்லாம் கொடுத்திருக்கிறோம். சாதாரணமாக நம்மளை என்னை நினைச்சு நினைவு கூறும். என்னை நினைங்க ஆண்டவரே, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்கிறோமே, நம்மளை நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம யாரு? நம்ம பலவீனத்தை தான் சொல்லி பாடுறோம். உம்மை மறுதலித்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறுதலித்தவன் நான், நம்மகிட்ட சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். ஆனா இவள் செய்ததை இந்த சுவிசேஷம் சொல்ற இடமெல்லாம் சொல்லப்படுனாலே அப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதனால தான் சொல்றாரு, அவள் தன்னால் இயல்வதை செய்தாள். தொர்க்காள் ஒரு டெய்லர். அப்போஸ்தலர் 9:36 அவள் தன்னால் இயன்ற விதவைகளுக்கு சட்டையை தச்சு கொடுத்தா. அவள் மரித்த பிறகு கூட அவள் சாட்சி நின்றது. இன்னைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பேதுரு வர்றாரு, வந்து பார்த்தா எல்லாரும் அவள் கையில் தொற்கால் தங்களோடு இருக்கும்போது செஞ்சு கொடுத்த வச்சு கையில் அழுதுகிட்டு இருக்காங்க. பேதுரு பார்த்தாரு, இவ்வளவு நல்ல பொண்ணா அந்த தொற்கால் திரும்ப கொஞ்ச நாள் வாழட்டு போய் தவித்தாலே, எழுந்து கையை எழுப்பிட்டு போயிட்டார். நாம் என்ன செய்திருக்கிறோம்? நான் முதல்ல சொன்னேன், ஒரு சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவனுக்காக பணிவிடை செய்தான், வாழ்ந்தான். அதை போல நான் வாழ்ந்து சொன்னேன். இடையில உங்களுக்கு சொன்னேன், காயினை போல இருந்துடாதீங்க, நீதிக்கு பகைங்கனா மாறிடாதீங்கன்னு சொன்னேன். மூன்றாவது, ஒரு பெண்ணை போல நம்மால் இயன்றதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் ஒரு காரியத்தில் தான் சொன்னதை மாறினவரே கிடையாது. ஒருத்தனை புறம்பே தள்ளுவதில்லைன்னாரு, சிறுமைப்பட்டவன் மேலே எளியவன் மேலே சிந்தை உள்ளவனாரு. அதை நிரூபித்து காண்பிக்க குஷ்டரோகியோட வீட்டுக்கு கூட போனார். இன்னைக்கு நம்மை பார்த்து நாம் கேட்டு பார்ப்போம், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இது நிகழ்ச்சி தொடர்ந்து வரணுங்கிறக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறீங்களா? சபையில் எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது, அதற்கென்று தாராளமாக உதவுகிற மக்களை. ஒருவேளை நீங்கள் என்னடா இப்படி சொல்ற, வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லுவீங்க. தாராளமாக வரலாம்.
கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 10-50 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம், ஐயா பார்வையற்றோர் பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம், ஒரு ஞானஸ்நான தொட்டி கட்டுவதற்கான பணிக்கு உதவலாம். இப்படி ஆண்ட கடையில் நிறையா சொல்லுவோம். எப்படி உதவ? இதில் 2 நம்பர் ஸ்க்ரோலிங்கில் வரும், ஜிபே ஃபோன்பே, அதில் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஐயா நாங்கள் காசாலே அனுப்பலாமா? தாராளமாக. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக கூட்டு சொல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பதிலே சோர்ந்து போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையே சொல்லியும் கொடுத்தார். அதனால் அது அவனுடைய வேதனை நமக்கு தெரியாது. ஒரு தரத்துக்கு 2 தரம் சொன்னால் ஆமாம் இவங்களுக்கு வேலை இல்லைம்மோ. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்களை உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவன் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவன். ஆகையினால் நீங்கள் 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிட்டு சொன்னால் உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மட்டும் இல்லை, வேறு நேரம் கூப்பிட்டா அப்படிம்பீங்க. வேறு நேரம் கூப்பிட்டா நான் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துடுவேன், இல்லாட்டா எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்தால் உங்களை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றிக்கலாம். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், யாரை போல, இவைகளெல்லாம் அந்த நாளில் கற்றுக்கொள்ள உதவி செய்தேன். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தொழிலை ஆசீர்வதியும், அவருடைய சரீர சுகபலத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் பெயர் கூட சொல்லாமல் தாங்கி வருகிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் வீட்டிலே கவனிப்பாரற்று தனிமையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கள்ளக்குறிச்சி பகுதியிலே, கருணாபுரியிலே ஐயா தாய் தகப்பனை இழந்த, தன் கணவனை இழந்த, தன் மனைவியை இழந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இனி அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராதபடிக்கு இந்த தீய வழக்கத்திலிருந்து விடுதலை பெற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருடைய மனதுக்கும் ஆறுதலை கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.